பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே 4ஆம் வசனம், தலைமுறை தலைமுறை தோறும் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை நீங்கள் கட்டுவீர்கள். இடிந்து கிடந்த பாழான பட்டணங்கள். நேற்று இன்னைக்கு தலைமுறை தலைமுறை தோறும். இது ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய ஆவிக்குரிய குணத்தை சொல்லுகிறார். இன்னைக்கு குணங்கள் தலைமுறை தலைமுறை தோறும் அது இடிந்து கிடக்கிறது. பரிசுத்த வேதத்திலே பார்க்கும்போது ஆண்டவர் முதலாவது இந்த சரீரத்தை, இந்த ஆன்மாவை, அந்த ஆவியை அவர் கட்ட விரும்புகிறார். நீங்க நிறைய பேருடைய வாழ்வு பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்கிறவன் உத்தவன். ஒரு பட்டணத்தை கூட அவன் பிடிச்சிடலாம், அது ஈஸி. ஆனால் தன் மனதை, தன் ஆத்மாவை ஒருத்தர் கட்டுப்பாடு வைக்க முடியாது. அதனால்தான் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுவாங்கள். இந்த மனம் புதிதாக மாறினதான், இந்த சிந்தை, இந்த இருதயம் புதிதாக மாறினதான் பாழான ஸ்தலங்கள். இந்த எத்தனையோ சமுதாயத்தில் இன்னும் விபச்சாரம், திருட்டு, பொய், களவு, பகை, விரோதம் இதெல்லாம் நிறைந்து கிடப்பதற்கு அது பாழாய் இடிந்து கிடக்கிறது. ஆமோஸ் 9:12 விழுந்து போன தாவீது கூடாரத்தை நான் திரும்ப எடுத்து அது திறப்பு அடைத்து அது பழுதானவைகளை நான் கட்டுகிற கர்த்தர் என்று சொல்லுகிறேன். அப்போ நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் முதலாவது எசேக்கியேல் 36 நீங்கள் படித்து பாருங்க. 36:25 அவர் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி ஒரு புதிய இருதயம் போது இந்த ஹார்ட் நியூவாக மாற்ற விரும்புகிறார். 1 சாமுவேல் புத்தகம் 10ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம், கர்த்தருடைய ஆவி உண்மையில் வருவார், நீ தீர்க்கதரிசி உரைத்து வேறு மனிதனாய் மாறுவாய். 9ஆம் வசனத்தில் சவுலுக்கு கர்த்தர் வேறு இதயத்தை தந்தார். அப்போ தேவன் நிர்ணயிக்கிற, தேவன் உருவாக்குற ஒரு மனிதனாக நீ என்ன மாற வேண்டும் என்றால் முதலாவது நம்முடைய இருதயம் புதிதாக மாற வேண்டும். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இப்படி சொல்ற, புதிதாய் பிசைந்த மாவாய் துப்புரவு உண்மை என்கிற. அடுத்தது துப்புரவு உண்மை. நம்முடைய குணங்களுடைய அடுத்த நிலைக்கு ஆண்டவர் அழைத்து போக விரும்புகிறார். துப்புரவு உண்மை. அப்போ புதிதாய் பிசைந்த மாவை, பழைய புளித்த மாவையும் அது செய்கையை கழித்து விடு. துர்குணம் பொல்லாப்பு என்கிற பழைய புளித்த மாவு. அப்போ இன்னும் கூட பழைய புளித்த மாவோடு இறைவனோடு சேர முடியாது. அப்போ அவர் அன்பை பெற முடியாது, கிருபைகளை பெற முடியாது. அப்போ நம் உள்ளத்திலே புதிதான ஆவி உணர்வை மாற வேண்டும் என்றால் பழைய குணம், பழைய புளித்த மாவை கழித்து போட்டு உள்ளத்திலே புதிதான ஆவி உணர்வுகளாய் புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும். அப்போ இதயம் புதிதாய் மாறும்போது அதிலேருந்து வருகிற அந்த குணங்களும் அது புதிதாய் மாறுகிறது. தீர்த்திரு புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே பரிசுத்த ஆவியின் புதிதாக்குதலினாலே ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பை இந்த பரிசுத்த ஆவி உள்ளே வருகிற தூய ஆவி உள்ளே வந்து அவனை புதிதாக மாற்றுகிற. நம்மளோட வாழ்க்கையில் மனுஷனுக்குள்ளே 3 நிலை சொல்கிறாங்க. 1 ஜென்ம மனிதன், 3வது சாத்தானுடைய மனிதன், 3வது தெய்வ மனிதன். இப்போ அநேகர் ஜென்ம மனிதனாக இருக்கிறான், சாத்தானுடைய மனிதனாக பகை, விரோதம், பாவம். இப்போ சாத்தானுடைய மனிதனை ஆண்டவர் தேவ மனிதனாக மாற்ற விரும்புகிறார். அதனால்தான் பாழாய் பல வருஷம் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை அவர் புதிதாக்குற கட்டு. இந்த சமுதாயம் பாழாய் வீணாய் போய்கொண்ட சமுதாயத்தில் இதயம் மாற்றப்படுகிறது, அதில் வருகிற செயல்கள் மாற்றப்படுகிறது. இதெல்லாம் செய்து முடிக்கிற தேவன் புதிதாக நம்முடைய ஆவி இடப்படானால் பரிசுத்த ஆவியின் புதிதாக்குவதனாலே எந்த மனுஷன் மேலே பரிசுத்த, அதுதான் அது ஏசாயா 61:3 படுகிறோம். அந்த 3ஆம் வசனத்தில் கர்த்தருடைய ஆவி என் மேல் இருக்கிறார் 1 படிக்கும் போது அவர் துயரத்துக்கு பதிலாய், ஆண்டவர் துயரத்துக்கு பதிலாய் அவர் ஆனந்தத்தை தருகிறாராம். அந்த ஆனந்தம் மனசுக்குள்ள ஒரு இடையில் பரிசுத்த ஆவியானவர், இந்த தேவ ஆவியானவர் உங்களுக்குள்ளே வருகிற பொழுது அந்த மாற்றங்கள் வருகிறது. பரிசுத்த ஆவிக்கு நீ இடம் கொடுத்து பாருங்க, அவர் புதிதாக இடம் கொடுத்து பாருங்க. அங்கே 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புது மனிதனாக இருக்கிறான், பழையெல்லாம் ஓய்ந்து போன. வெளிப்படுத்தி வாசிக்கும், நான் சகலத்தையும் புதிதாக்குற கர்த்தர். அப்போ ஆண்டவர் சகலத்தையும் அவர் புதிதாக்குறார். நம்முடைய குணங்களும் சிந்தைகளும் எண்ணங்களும் தேவனுக்குரியதாக மாறும்போது நாம் காண்கிற இந்த இயற்கை
சேர்க்கை எல்லாம் அது கர்த்தருக்குரிய புதிதாக தான் இருக்கிறது. அருமையானவர்களே, உன்னுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை பெற வேண்டும் என்றால், ஆவியானவர் நம்ம அடைத்த அழைப்புக்கு நாம் பாத்திரனாக மாற வேண்டும் என்றால், நம் மனம் புதிதாக வேண்டும். அப்போ மனம் புதிதாக வேண்டும், இதயம் புதிதாக வேண்டும், இந்த ஆவியானவர் சரி செய்ய வேண்டும் என்றால் அந்த மனிதனுக்கு கர்த்தருடைய வார்த்தை வேணும். அங்கே சொல்கிறது 1 பேதுரு 2:3 அங்கே களங்கமில்லாத ஞான பாலின் மேல் எதுனா பாலாது பாருங்க, புதிதாய் களங்கமில்லாத ஞான புதிதாய் பிறந்த குழந்தைகளாக நீ நான் மாற வேண்டும் என்றால் களங்கம் இல்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாயிருக்கிறேன். அப்ப நம்ம குணங்களிலே சுபாவங்களிலே தேவனை வெளிக்காட்டும் போது பாழான இடிந்து கிடந்த பட்டணங்களை திரும்ப கட்டுகிறார். கோபக்காரன், சண்டைக்காரன், கீழ்ப்படியாதவன், அடங்காதவன், இவனுக்குள்ள தெய்வீகத்தை ஜனம் தேடுவார்கள். அவர்கள் சாதாரண மனிதனாய் அல்லாமல் தேவ மனிதனாக தேவனுடைய பண்புகளையும் குணங்களையும் உடையவனாய் மாறுகிறான். இன்னைக்கு அநேகர் திருச்சபைக்குள்ளே இருந்தாலும் சாத்தான் குணம் படைத்தவராக இருக்கிறார்கள், பிசாசி எண்ணம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் இப்படி மாற வேண்டும் என்றால் தேவனுடைய ஆவியின் புதிதாக்குதலையும் பரிசுத்த ஆவியினுடைய இதயத்தையும் அவர்கள் பெற பொழுதுதான் நான் பாழான ஸ்தலங்களை கட்டுவேன். இப்போ இந்த சமுதாயத்தில் ஒழுக்கம், நீதி, நேர்மை, அன்பு, சமாதான, சகிப்புத்தன்மை, தாழ்வை, விட்டு கொடுத்தல், எல்லாம் பரிவு, பாசம் இல்லாமல் போனது என்ன காரணம்? அங்கே நீதிமொழிகள் 12:1 கண்டனையை, கண்டிப்பை வெறுக்கிறவர் மிருகுணம் உள்ளவர். இன்னைக்கு மிருக குணம் உள்ளவனாய் மனுஷன் மாறிப்பது கண்டிப்பு, ஒழுக்கம், நேர்மை, நீதி வெறுக்கிறதுனால தான் அவன் மிருக குணமுள்ளாய் மாறுகிறான். கட்டளையை விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவனுக்கு போகிற வழி. அப்போ வேதம் ஒரு மனிதனுக்குள் வருகிற போது அவன் தெய்வீக சுபாவனாய் மாறுகிறான். அருமையானவர்களே, பாழான இடிந்து கிடந்த பட்டணங்களை தேவன் கட்டுவார், உங்கள் வாழ்க்கை கட்டுவார், தேவ மனுஷனாக மாற்றுவார். கர்த்தருடைய சுபாவத்தாலே, பரிசுத்தாவினுடைய புதிதாக்குதலை, புதிய மனுஷனை நீங்கள் தரித்து கொள்ள முடியாய் மாற்றுவார். இந்த ஏசாயா 41:61 4 தேவன் உங்களை ஆசிரித்து காக்க கடவுள். God bless you. God bless you.